வணக்கம் நண்பர்களே. இந்த வருஷ பிறப்புக்கு நம்ம போன இடம் தான் நம்மளோட நேட்டிவ் பிளேஸ் சவரியார்புரம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. ஆனால் அங்கே போனால் நம்ம நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு சர்ச் மாஸுக்காக பசங்க டெக்கரேஷன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே கூட சேர்ந்து கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீடியோவும் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே கிறிஸ்மஸுக்கு கட்டி வச்சுருந்த அந்த குடிலோட செட்டப்பெல்லாம் ஒரு கேப்சர் பண்ணிவிட்டு நம்மளோட பீடத்தையும் வீடியோவில் அப்படியே உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பீடத்தையும் வீடியோவில் கொண்டு வந்தாச்சு. அடுத்து பசங்க பண்ணியிருக்க டெக்கரேஷனை பார்க்கலாம். பெரிய அளவில் இல்லைனாலும் சின்ன அளவில் செஞ்சாலும் ரொம்ப அருமையாக செஞ்சுட்டாங்க பசங்க. திரும்ப பிளான் மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நமக்கு டைம் இல்லை, மாதத்துக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் குயிக்காக டெக்கரேஷனை முடிச்சுட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கோயிலுக்கு வெளியே ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு கோயிலோட வாசலுக்கு போனோம். வாசலுக்கு போனால் ரெண்டு பக்கமும் எம்டியாக இருக்குது, இதில் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற பிளானோடையே வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் பலூனை வச்சே 2025 எழுதிடலாம் அப்படிங்கிற பிளானில் அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். வாங்க இப்போ வெளியே போகலாம். இதோ பார்த்தீங்களா, அப்படியே பலூனை வச்சே 2025 எழுதி க்ளீனாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் வைக்க அந்த 2 ஜீரோலாம் உடஞ்சிக்கிட்டே இருந்து திரும்ப ட்ரை பண்ணி வச்சாச்சு. அடுத்து கோயிலுக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னு மேலே பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஸ்டார் இருந்துச்சு. அது கிறிஸ்மஸ்க்கே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போல். கிறிஸ்மஸுக்கு ரெடி பண்ணி வச்ச டெக்கரேஷனை லைட்டாக கேப்சர் பண்ணிடுவோன்ட்டு அந்த ஸ்டார் போட்டிருந்தாங்களா, அந்த ஸ்டார் போட்டிருக்கதெல்லாம் அப்படி சுற்றி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம். கோவில் கொடிமரம், கோயில் கிரவுண்டில் உள்ள வேப்ப மரம், அப்படி அங்கங்கே ஸ்டார் வச்சுருந்தாங்க. அடுத்து ஸ்டாருக்கு கீழே கொஞ்சம் எம்டியாக இடம் இருக்குல்ல, சரி அதை அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டு திரும்பவும் கோயிலுக்குள்ளேயே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. சுற்றி பார்த்துட்டு அந்த ஃப்ரண்டேஜ் மட்டும் இன்னும் ஒரு முடிவுக்கே வரல. பலூன் அது இதுன்னு வச்சாச்சு. ஃப்ரண்டேஜ் 2025 ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க பசங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு பெருக்கவும் ஆரம்பித்தாச்சு. அந்த 2 தான் கடைசி வரையும் சொதப்பிக்கிட்டே இருந்துச்சு. அதையும் ஒரு வழியாக க்ளீனாக பண்ணிவிட்டு அடுத்து மாடிக்கு அந்த எம்டியாக இருக்கிற இடத்துக்கு சீரியல் போட்டு விட்டுருவான்ட்டு சீரியல் எடுத்து சீரியல் போட்டு வியாச்சு. ஆனால் நம்ம இந்த சீரியல் போடுறதுல ஒரு ஹெல்ப்புமே பண்ணலை. நமக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கு ரொம்ப டிஸ்டன்ஸு, நம்ம கை வச்சாலே தூக்கி அடிச்சிருது. நம்ம பசங்க அதையும் க்ளீனாக செஞ்சுட்டு அப்படியே மேலே இருந்து அந்த ஸ்டாரையும் சுற்றி ஊரை ஒரு வியூ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் நம்ம சவரியார்ட்டேருந்தே ஆரம்பிச்சிருவோன்ட்டு சவரியாரையும் கோவிலோட கோபுரத்தை ஃபுல்லாக ஒரு வியூ கீழேருந்து மேல் நோக்கி எடுத்துகிட்டு கீழே பசங்க அது சீரியல் போட்ட பிறகு அதோட வியூ எப்படி இருக்குன்னு நம்ம கீழே இறங்கி பார்த்துட்டு அடுத்து மேலே போய் ஊரை ஒரு ரவுண்டு எடுத்துருவோம் அப்படின்ட்டு அடுத்தது மேலே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோயிலுக்கு சுற்றி எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துக்கோங்க. இதான் நம்ம கோயில். பசங்க போட்டிருக்க ஸ்டாரு ஃபாதர்லாம் பக்கத்து கிளை பங்குகளுக்கு மாசுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, சீரியல் போட்டது செல்வர்சன் தம்பி அருமையாக போட்டு விட்டாப்புல. இடையில கொஞ்சம் சீரியல் கோளாறு பண்ணிச்சு. அதையும் திரும்ப ஏறி கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு பையனுக்கு அதிலே ஃபுல் டைமும் மாசுக்கு வர முடியாத அளவுக்கு அதிலே வேலை சரியாக இருந்துச்சு. அடுத்து ஒரு வழியாக மாஸ் முடிஞ்சது. மாசுக்கு போயிட்டு அடுத்து சந்திப்பு வைப்பாங்க. ஃபாதரை சந்திக்க போவதுக்கு தான் நம்மளை கூப்பிடலை, சிஸ்டரை சந்திக்கிறதுக்கு போவதுக்காவது வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு பசங்க எல்லாரும் கிளம்பிட்டோம். சிஸ்டரோட கான்வெண்ட்டுக்கு போனோம். போயிட்டு அங்கே வச்சு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு சிஸ்டரை மீட் பண்ணிவிட்டு சிஸ்டர் நல்ல ஃபஸ்ட்டு டேயே நல்ல ஸ்வீட்டோடு ஆரம்பித்து விட்டாங்க. அப்புறமா நம்மளோட காந்த குரலில் ஒரு சின்ன பாடலையும் பாடிட்டு சிஸ்டரோட ப்ரேயர்ஸையும் கேட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே கான்வெண்ட்டில் கொடுத்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சமாக சிஸ்டர் கான்வெண்ட்டில் வெளியே வச்சுருந்த குடிலையும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துருவோன்னு ஃபோட்டோவும் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டோங்க. அப்படியே கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் வந்து குரூப் ஃபோட்டோ. இதான் நம்ம பசங்க, ஊர் பசங்க எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. அடுத்து நம்ம குடில் பக்கத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு கடன்ட்டு அடுத்து பசங்க வெடிக்கலான்னு நாங்கள் பட்டாசு கொளுத்ததுக்கு வந்தாச்சு.
பட்டாசு மொத்தமாக வாங்கி மொத்தமாக வெடித்தாங்க பசங்க. அதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட்டு. தனித்தனியான்ட்டு இல்லை, எல்லோரும் மொத்தமாக காசு பார்த்து மொத்தமாக வாங்கி மொத்தமாகவே வெடித்தோம். அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டு இவர் வேறு என்ன ஃபோட்டோ எடு, பட்டாசு கூட ஃபோட்டோ எடுன்னு அவர் வேறு தொந்தரவு ஒரு பக்கத்தில். சரி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இதையும் வீடியோவை எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆரோன். கடைசியில் இவர் தான் நமக்கு பொட்டு வச்சு விட்டார். அது அப்புறமா சொல்கிறேன். சுற்றி சுற்றி பட்டாசு வெடிச்சிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு. ஆமாங்க, சின்ன வயசுலலாம் நாங்கள் ஒரே ஒரு 10 ரூபா பாக்கெட்டு ஓலைப்படக்கை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு வெடிச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ 4000 ரூபா பட்டாசு 1 மணி நேரம் கூட பத்த மாட்டேங்குது. ஆனால் அப்போ அந்த 10 ரூபா பாக்கெட்டை வச்சுக்கிட்டே கிறிஸ்மஸை முடிச்சிருவோங்க. இங்கே சென்னையிலலாம் நம்ம தீபாவளிக்கு தானே பட்டாசு வெடிப்போம். எங்கள் ஊரில் தீபாவளிக்கெலாம் அவ்வளோவா வெடிக்கிறது இல்லை, கிறிஸ்மஸுக்கு தான் பட்டாசுன்னு. அதுவும் அதில் வாங்கிட்டு பாதி மிச்சத்தை வேறு வச்சு நியூ இயர் அன்னைக்கு வேறு வச்சு வெடிப்போம். அதெல்லாம் நினச்சா அது ஒரு காலம். இப்போ பட்டாசு வாங்கிறதுக்கு நம்மகிட்ட காசு இருக்குது, ஆனால் பட்டாசு வெடிக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே பசங்களை சுற்றி 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 எடுத்துகிட்டு எல்லாம் சைலண்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு பட்டாசு பாக்கெட் வச்சுருப்பாங்க. டப்புன்னு பக்கத்தில் போகும்போது காலுள்ள போட்டுருந்தாங்க. பயந்தே தான் வீடியோ எடுக்க வேண்டியதாகிடுச்சு. சரி நான் சுற்றுறேன்ட்டு ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் இந்த நூல் பட்டாசில் தான் ஆரம்பித்தாங்க. திரும்ப கொண்டு வந்து மொத்தமாக சட்டை கிட்டையெல்லாம் ஓட்டையாக்கி விட்டு போயிட்டான் அவனை. பாருங்க பட்டாசு வாங்கிட்டு வந்து உடனே வெடித்ததால் அந்த அளவுக்கு பெருசாக வெடிக்கலை. காய வைக்கணும். எப்போவுமே பட்டாசு வாங்கினோன்னா வாங்கி ஒரு வாரம் மட்டும் நல்லா காய வச்சு வெடித்தோன்னா நல்லா சவுண்டும் நல்லாயிருக்கும். அது வெடிக்கிறது அந்த பொறியாக தனித்தனியாக போகும். இது கொஞ்சம் நமத்து போன மாதிரி தான் இருக்கும். வாங்கிட்டு வந்து உடனே வெடித்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த அண்ணன் ஆரம்பிக்கானே, அவன் தான் சுத்துறேன்னு ஆரம்பித்தான். எனக்கு நெத்திலையும் பொட்டு வச்சு விட்டான், ஆரோனுக்கு சட்டையையும் ஓட்டையாக்கி விட்டான். வருவான். அந்த பொடிவாண்டு காலுள்ளையும் கையுள்ளையும் வெடியை போட்டு அவன் ஒரு பக்கம் பீதியை கிளப்பி விட்டான். இவனை 2 பேரும் சுற்றியே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க மக்களே, எவ்வளோ பசங்க எவ்வளோ ஒற்றுமையாக வெடிக்கிறாங்கன்ட்டு. யாருமே கையில் செல்லோ எதுவுமே தொடலை. ஃபுல்லாக ஜாலியாக பேசிக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு. ஆரோன் நல்லா தான் ஃபோட்டோவுக்கு போஸு கொடுத்தான். கடைசியில் சட்டை ஃபுல்லாக ஓட்டையாக வாங்கிட்டு போனான். எந்த பட்டாசு எந்த பக்கம் வச்சுருக்காங்கன்னே தெரியாத அளவுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கத்தில் வச்சு விட்டானுங்க. அடே பட்டாசு வெடித்தது போதண்டா, அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு கத்துனேன் கதறினேன். ஒருத்தனும் கேட்கலையே. பட்டாசை தூக்கி போட்டு வெடிச்சுக்கிட்டே இருந்தான். இங்கேருந்து அங்கேருந்து இங்கேன்ட்டு மாற்றி போட்டு வெடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்னமோ ஜாலியாக தான் இருந்தாங்க. நமக்கு பக்குன்னு இருந்துச்சு, இங்கே தூக்கி போட்டுருவாங்களோன்னு. நான் உட்கார்ந்துக்கிட்டே வேலையை நான் கொண்டு வந்துட்டாங்களா, இதைத்தான் சுத்துறேன்ட்டு பொட்டு வச்சு விட்டான். சட்டை ஃபுல்லாக ஓட்டையை போட்டு விட்டான். பேசாமல் சுற்றிக்கிட்டு இருக்கானா, இப்போ நமக்கு போட்டு விட்ருவாங்க. அவ்வளோதான். நம்ம மூஞ்சிலாம் பழுத்துட்டு அப்படியே தொடச்சி போட்டு அடுத்து மீதி போடுற பட்டாசையும் கேப்சர் பண்ணலான்ட்டு வந்தால் இந்த பொடியும் இருக்கானே, எங்கே போடுறான்ட்டே தெரியும். அங்கே பாருங்கள், அவன் பாக்கெட்டு பட்டாசை கொளுத்தி பாக்கெட்டுள்ளே போட்டுக்கிடுவான் போல். அந்த மாதிரி தான் மாறி இங்கேருந்து அங்கே போடுறது, அங்கேருந்து இங்கே போடுறது. ஒரு ஜாலி தான். மேலே பட்டாதான் தெரியும். ஜாலியாகவே இருக்கும்போது தெரியாது, அங்கே பழுக்கும்போது தான் தெரியும். இவனை பற்றிலாம் நம்ம காலுக்கீழே பட்டாசை வச்சு விட்டுலான்னு வந்துடுதான். சரிங்க, அப்படியே பட்டாசு ஃபுல்லாக வெடிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்படியே அந்த சர்ச்சு மாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பட்டாசு வெளுத்தியாச்சு. அடுத்ததாக என்ன செஞ்சோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.